லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாஜக மாநில தலைவர் கண்டித்து அவருடைய அவதூறு அசிங்கமான பேச்சை கண்டித்து திரளாக கூடியிருக்கும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சண்டே எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டோம். நீ அரசியல்வாதி மாதிரி பேசு, இல்லை இன்னொரு கட்சியை திட்டு, வேறு எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க, நீங்கள் அப்புறம் போய் காலில் விழுந்துங்க, சேர்ந்துக்குங்க, எதை வேணாலும் பண்ணிங்க. எங்கள்கிட்ட ஏன் வரீங்க? ஊடகவியலாளர் என்ன பண்ணுறோம்? கொரோனானா 3 வருஷமும் 2 வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தோம். மழையா வெள்ளமா எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். ஒரு இடத்துல சம்பளம் வாங்குகிறோம், எங்களுக்கு குடும்பம் இருக்குது, தன்மானம் இருக்குது, சுயமரியாதை இருக்குது. ஏன் எங்களை செய்யணும்? எங்களுடைய பணியை தானே நாங்கள் செய்கிறோம். உங்கள்கிட்ட வேறு என்ன செய்கிறோம்? பல்லு படாமங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவருக்கு எவ்வளோ பழக்கம்னு தெரியல. அடிக்கடி இதையும் இன்னும் பயன்படுத்துவாங்கிறாரு. அதை பல்லு படாமல் பயன்படுத்துவாங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பழக்கம் இருக்குன்னு தெரியல. ஏன் இப்படி அடிக்கடி பயன்படுத்துறாருன்னு தெரியல. அது அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்க சார்ந்த ஆட்களை பாருங்க. எஸ்வி சேகர் என்ன பேசினார் பாருங்க. அவருக்கு ஒரு அடி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் வாயை திறக்கிறது இல்லை. எந்த தலைவர்களுமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. ஜெயலலிதா இருந்திருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காங்க, அதன் பிறகு விஜயகாந்த், எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு மோசமா ஒரு அசிங்கமா இந்த வார்த்தையை ஒருத்தவங்க கேட்குறாங்க. அசோசியேஷன் சொல்ற இந்த மாதிரி பேசிட்டாங்க சார். என்ன பேசுனாரு சார்? சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில? இல்லை அவரு தான் அவர் குடும்பத்தில் போய் சொல்ல முடியுமா? அவங்க கட்சிக்காரர்கள்லாம் திரும்ப திரும்ப அதே திரும்ப சொல்றாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அப்படிதான் செய்வேன். அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டிருக்கணும். நீங்கள் புரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு. அப்போவே சார் இது பல்லு படாமன்னு சொன்னீங்களே சார், கிராமத்தில் பழமொழி, அதை ஒரு தடவை முழுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல திருன்னு முழிச்சிருப்பார், மொழி பிரிங்கிருப்பார், அவர் எக்ஸ்போஸ் ஆகிருப்பார். அவர் அங்கேயே வெளுத்து வாங்கியிருக்கலாம். குரங்குங்கிறார். என்ன குரங்கு மாதிரி சுற்றி வரீங்களேங்கிறாரு. என்ன நினைச்சிட்டு? இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. நம்மளை வந்து தூண்டி விடுறது, ஏதாவது பண்ணி டெம்ப் பண்றது. இன்னமா அவங்க மூஞ்ச காட்டு யாரு? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். இவங்க வந்த வழி அப்படி, இவங்களுடைய அரசியல் கலாச்சாரமே அப்படிதான். அது எஸ்சி சேகரா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், சுப்பிரமணிய சாமியா இருக்கட்டும், இல்லை எல்லாருமே இவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இது தமிழ்நாட்டில் எடுபடாது, தமிழக ஊடகங்கள்ட்ட எடுபடாது. இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மற்ற மாநிலங்களை போலெல்லாம் கிடையாது ஜால்ரா போடுறதுக்கு. ஆனா அவர் வந்து நாவை அடக்கிக்கணும். இதுக்கு மேல வந்து அரசியல்லாம் கிடையாது. நீ எந்த கட்சி தலைவராக வேணாலும் இருந்துட்டு போங்க. செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேலை? நாங்க எங்க பணியை தானே செய்யறோம். எங்க நிறுவனம் என்ன சொல்லுதோ, எங்களுடைய பாலிசி என்னவோ அதை தான் நாங்க செய்ய முடியும். அந்த பணியை தான் நாங்க செய்யறோம். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, ஊடக சுதந்திரம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஒரு நெறியாளர், ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு, அதை வந்து நெறியாளர் கேட்கிறாங்க. இவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை, ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. இந்த பேட்டி குறித்து அவர் சொல்றாரு, நீங்க ஏதோ அதை வாங்கிட்டீங்க, இதை வாங்கிட்டீங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அதுக்கு நீ இவ்வளவு ஒரு ஆபாச வார்த்தையா? அசிங்கமா இல்லை உனக்கு? இப்படியா கேட்பாங்க? அதை திரும்ப வேற செய்வேன்னு வேற சொல்றீங்களே, இதை எப்படி கண்டிக்கிறது? கண்டிப்பா இது தொடர்பா பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, பொதுநல வழக்கு தொடர்ந்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்கணும். இதோட விடக்கூடாது. எஸ்வி சேகருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமா பேசின ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டில் யாருமே பார்த்திருக்க முடியாது. படு கேவலம். ஒரு அந்த நெறியாளருக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அது என்ன வார்த்தைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. கொஞ்சமாவது வீட்டில் யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்துருக்கோம். ஒரு மூத்த நெறியாளர் எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, எவ்வளவு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், ஒரு சேனலை வழி நடத்தக்கூடியவர், எவ்வளவு ஒரு எப்படி மன உளைச்சல் இருக்கு? எத்தனை நாள் அவருக்கு அப்படி இருக்கும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நேரடியாக அவர் போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா? இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு இது. தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நியூஸ் 7 செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்டதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறதுனால நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். அப்படின்னு குறிப்பாக 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இன்றைக்கு தொடர் திருஞானம் சுட்டி காட்டியது போல் வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்னோட வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தேன், திமுக மட்டும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை திமுக மீது மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் அந்த மட்டும் கட் பண்ணிட்டு போட்டிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஜக மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களை எந்த கட்சி
மோசமாக பேசியிருந்தாலும் விமர்சித்திருந்தாலும் அதற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி. இதில் முக்கியமான வித்தியாசமாக என்ன பார்க்குறேன்னா, திமுக மீது விமர்சனம் வரும்போது அவங்க உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதிமுகலேருந்து ஒரு நபரை வெளியேற்றி இருக்கிறார்கள், கட்சியை விட்டு நீக்கியிருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பாஜக மட்டும்தான் தொடர்ந்து அதை ஊக்குவிக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக, நிறைய பேர் பேசுவாங்க. நான் குறிப்பாக கோயம்புத்தூரில் அந்த பெண் பத்திரிகையாளரை பேசிய விதம் பற்றி இங்கே முக்கியமாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக எப்படி ஒரு ட்ரால் ஆர்மியாக செயல்பட்டு இருக்கு. பாஜகவனுடைய ட்ரால்ஸ்க்கு எதிராக நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு சூழலில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ட்ரால் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து செயல்பட்டார் அவர். அங்கே அந்த பெண் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குறாங்க, கட்சியில் நீங்கள் மாநில தலைவராக இல்லைன்னா நீங்கள் கட்சியில் கண்டினியூ பண்ணுவீங்களான்னு. இது எந்த பத்திரிகையாளரும் எந்த அரசியல்வாதியையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இங்கே வாங்க, மைக் முன்னாடி கேமரா முன்னாடி நில்லுங்க, உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்றது புரியல. நிச்சயமாக அவருடைய ட்ரால் ஆர்மியை வந்து அந்த பத்திரிகையாளரை நோக்கி ஏவுவது தான் அதோடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளராக நான் உண்மையிலேயே அதுதான் நோக்கமாக இருக்கும் நம்புகிறேன். அந்த மாதிரியான நோக்கங்களை முறியடிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதனால் இது மன்னிப்பு கோருவதோடு, அவர் முதல்ல வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ மன்னிப்பு கோருவதோடு நம் போராட்டம் முடியணுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அதற்கான பதிலை தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி. எல்லாருக்கும் சில கேள்விகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி, இதற்கு முன்னர் யாரும் இப்படி பேசியது இல்லையா, அவர்களுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு. இது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய். யார் எப்போது பத்திரிகையாளர்களுக்கு எதிராக, கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அவர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றதோ, அவர் யாராக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர் எந்த பொறுப்பில் இருந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாரம்பரியத்தை, இந்த வரலாற்றை புரியாதவர்கள் தான் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை, அதாவது அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படி பேசினாங்களே, நீங்க ஏன் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கல, எங்களுக்கு எதிராக நீங்க குரல் கொடுப்பது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் நாடகம் அப்படின்ட்டு. ஆனா அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒவ்வொரு முறையும் யார் இப்படிப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். இன்று கூட, அதாவது நேற்றைய தினம் இவங்க குறிப்பிட்டது போல நியூஸ் 7 தமிழ் அந்த தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக உடனடியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அந்த நிகழ்வுக்கு எதிராக இன்றைய தினம், இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் நாம் இந்த கூட்டத்திலையும் கூட அதற்கு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. என்ன கோரிக்கையை முன் வச்சு? தமிழ்நாடு அரசு, அதனுடைய காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக நடந்து கொண்டதா? அவர் புகார் கொடுத்திருக்கிறார், புகாரின் மேல நடவடிக்கையை ஏன் எடுக்கல? அவங்க அந்த காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் தெரிந்தும் தெரியாமல் பேசுவார்கள். அதுதான், அதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.